ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதுல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் தமிழ் புக்கில் வந்து கொன்றை வேந்தன் அப்படின்னு ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இன்றைக்கி என்னென்னா இப்போ வந்து இதில் ஒரு 10 கொடுத்துருக்காங்க. இந்த 10 இதுவுமே வந்து நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒன்று தான். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஓகேங்களா? எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இது செகண்ட் ஸ்டாண்டர்டுன்றதுனால சின்ன பிள்ளைங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னா தாயும் தந்தையும் கண்முன்னே காணும் தெய்வங்கள் ஆவர். அதாவது நமக்கு தெரியாத தெய்வங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது நம்ம பார்க்கக்கூட கண்ணால் பார்க்க முடியாத தெய்வங்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிற தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னையும் பிதாவும். அதாவது நம்மளோட பெற்றவங்க தான். நம்மளுடைய தாயும் தந்தையும் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெய்வமாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா தாயும் தந்தையும் கண்முன்னே காணும் தெய்வங்கள் ஆவர். ஓகேங்களா? அதுதான் அந்த ஃபஸ்ட் ஒன் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. ஓகேங்களா? அதாவது அது என்னென்னா குறையாத ஆர்வமே முன்னேற்றம் தரும். ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு அப்படின்னா இப்போது எதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு ஆர்வம் காட்டாமல் ஒரு செயலில் நீங்கள் வந்து ஈடுபடுறீங்கன்னா அந்த செயல் வந்து முழுமையாக உங்களுக்கு முடிவு பெறாது. நான் இப்போ வந்து ஒரு வேலையை செய்கிறேன்னா அந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கணும். பிடிச்சி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை வந்து ஒரு உச்சத்திற்கு அடைய முடியும். ஓகேங்களா? நமக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் எந்த செயலானாலும் அது வந்து வெற்றியே தரும் சொல்கிறாங்க. அதுதான் குறையாத ஆர்வமே முன்னேற்றம் தரும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். ஓகேங்களா? ஸோ எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். கணக்கும் மொழியும் நமது கண்கள் போன்றவை. நீங்கள் உங்களுக்கு எந்த இதுக்கு போனாலுமே, எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே அங்கே இருக்கிற மொழியை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு அங்கே வந்து ஏதாவது ஒரு கால்குலேஷன் போட தெரியணும். இப்போ ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 ரூபா வச்சுருக்கோம், அது சில்லறை மாத்திரம். ஸோ 5 ரூபா போயிடுச்சு, நம்ம 5 ரூபா நம்ம கையில் மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் சர்வே பண்ண முடியும் அந்த இடத்துல. ஓகேங்களா? அதுதான் இந்த தேர்ட் பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த்து பாருங்கள், கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. நாம் வைத்திருக்கும் எந்த பொருளையும் விட கல்வியே உண்மையான செல்வமாகும். கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி அப்படின்னா என்னென்னா, நம்ம எவ்வளோ செல்வம் வச்சுருந்தாலும் கடைசியில் நமக்கு கூடவே இருக்கிற ஒரே ஒரு அழியா செல்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா கல்வி மட்டும்தான். நம்ம கற்கக்கூடிய கல்வி மட்டும்தான். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் யாராலையும் உங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட நான் இன்றைக்கி ஒரு செல்வம் வச்சுருக்கேன், என்கிட்ட இன்றைக்கி நிறைய பணம் இருக்குது, நாளைக்கு என்கிட்ட சுத்தமாக பணமே இல்லை, என்கிட்ட எந்த தொழிலும் இல்லை அப்படின்னா, பட் என்கிட்ட கல்வி இருக்குது. ஓகேங்களா? கல்வி தான் இருக்குன்னா உங்களுக்கு கல்வி நாளைக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் அந்த படிப்பை வச்சு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகலாம். என்ன சொல்கிறது, ஒரு வேலைக்கு போகலாம். இல்லை நீங்கள் வேறு படித்து முன்னேறி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நல்ல இடத்துல உத்தியோகத்தில் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? அதுனால் கல்வி தான் உங்களுக்கு வந்து செல்வம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வம் ஆகும். உண்மையான செல்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5வது பாயிண்ட் பாருங்கள், தீரா கோபம் போராய் முடியும். நெடுநாள் கோபம் சிக்கலில் முடியும். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸ்பிளைன் என்னென்னா, நமக்கு ரொம்ப நாள் கோபம் ஒருத்தர் மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோபத்தினால நம்ம அவங்கள என்ன வேணாலும் போய் பண்ணலாம். ஓகே. ஸோ அது வந்து என்றைக்காச்சும் நமக்கு ஒரு துன்பத்தையோ இல்லை சிக்கலில் கொண்டு போய் சேர்றதுக்கோ அது வந்து நமக்கு ஒரு கெடுதலான ஒரு முடிவை தான் நம்மளுக்கு தரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் 5வது பாயிண்ட்டு, தீரா கோபம் போராய் முடியும். அதனால தான் எப்போவுமே நம்ம வந்து ஒரு கோபத்தில் இருக்கிறப்போ எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து சரியாக வராது. நம்ம அதை தாண்டி அதிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சிந்திச்சு பார்த்து மட்டும்தான் எப்போவுமே ஒரு முடிவை எடுக்கணும். தீரா கோபம் போராய் முடியும். 5th பாயிண்ட்டு. ஸோ 6th பாருங்கள், நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். ஓகேங்களா? நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். இணக்கம் இல்லாத நட்பு துன்பம் தரும் சொல்கிறாங்க. இணக்கம் இல்லாத நட்புனா தீயவர்கள்கிட்ட நம்ம
அதாவது நமக்கு நம்மளுடைய கேரக்டருக்கே ஒன்றாத ஒரு இல்லை தீயவர் கூட நீங்கள் நட்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது என்றைக்காக இருந்தாலுமே துன்பத்தை தான் தரும்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு கேரக்டரில் இருப்போம், பட் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ நமக்கே தெரியாமல் அவன் அதை பண்ணுறான், நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது, அவன் நல்லா தானே இருக்கான் அதை பண்ணி, அப்போ நம்மளும் அதை பண்ணி நல்லா இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், அவன் அந்த பென்சிலை எடுத்து யூஸ் பண்ணுறான், ஆனால் யார்கிட்டயும் மாட்டிக்கல. ஸோ நாமளும் அது மாதிரி ஸோ அதாவது நீங்கள் வந்து அவங்களுடைய கேரக்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்றிடுவீங்க. அதனால தான் நம்ம எப்போவுமே ஒரு நட்பை சூஸ் பண்ணுறோன்னா நம்ம எப்படி சொல்கிறது, அவன் படித்து பெரிய ஆள் ஆகிறான், ஸோ அவன் கூட நம்ம இருந்தால் நம்மளுமே அந்த தாட் வரும். ஓகேங்களா? நீங்கள் குட் திங்ஸை திங்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்கன்னா நீங்களுமே ஒரு நல்லவர்களாக வளருவீங்க. ஓகேங்களா? ஸோ இணக்கம் இல்லாத நட்பு துன்பத்தை தரும்னா, தீவர்களுடன் நம்ம சேர்றப்ப அது என்னைக்காச்சும் ஒரு துன்பத்தை தரும். இல்லை நம்ம கூட ஒன்றாத ஒரு ஸோ அது எப்போவுமே வந்து தீமையில் தான் முடியும். ஓகேங்களா? அதுதான் துன்பத்தை தரும் சொல்லியிருக்காங்க. ஸோ 7th பாயிண்ட் பாருங்கள், நுண்ணிய கருமம் எண்ணி துணி. 7th பாயிண்ட் என்ன? நுண்ணிய கருமம் எண்ணி துணி. சிறிய செயலாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். அதுதான் சொல்கிறேன், நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதை ஒரு தடவைக்கு பல முறை வந்து சிந்தித்து அந்த செயலில் நம்ம ஈடுபடணும். எதற்காகனா நம்ம பாட்டிட்டு எடுத்தோம் இதில் பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கோணத்தில் மட்டும் நம்ம அதை பார்த்து சிந்தித்து நம்ம அந்த காரியத்தில் இறங்குறோன்னா நாளைக்கு அது ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டத்தை தந்துடும். ஓகேங்களா? அதனால தான் எப்போவும் ஒரு காரியத்தில் நம்ம இறங்குறப்போ, ஒரு செயலில் இறங்குறப்போ அதை பல கோணங்களில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை இப்படி நடந்தால் என்ன ஆகும், அப்படி நடந்தால் என்ன ஆகும், நம்ம எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா இதுலேயுமே நம்ம சிந்திச்சு பார்த்து செயல்படுத்த வேண்டும். அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு 7வது பாயிண்ட்டு. ஓகேங்களா? சரி, 7வது பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ 8வது பாருங்கள், பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர் தீமை தரும். ஸோ பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர். 8th பாயிண்ட் பாருங்கள், தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும். நமக்கு எது கெடுதல் விளைவிக்குமோ அந்த எல்லாவற்றிலிருந்துமே நம்ம விலகி தவிர்க்கிறது நமக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து 8வது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 9வது பாயிண்ட் பாருங்கள், மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். ஓகேங்களா? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்ணா, நமக்கு அமிர்தம் போன்ற ஒரு அரிய உணவு கிடைச்சாலுமே அதை வந்து நம்ம பகிர்ந்து உண்ண வேண்டும். அதை நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் கொடுத்து நீங்கள் பகிர்ந்து சாப்பிட்ணும். ஓகேங்களா? அதுதான் வந்து 9வது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 10வது பாயிண்ட் பாருங்கள், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னா, செயல்களுக்கு ஏற்பவே விளைவுகள் வந்து நமக்கு சேரும். அதாவது நம்ம ஒன்று செஞ்சோன்னா அது திரும்பவும் பின்னாடி நமக்கு வந்து அதே வரும்னு சொல்லுவாங்க. இப்போ நீ ஒருத்தனுக்கு கெடுதல் செய்கிறேன்னா அதுவே பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு அதே கெடுதல் திரும்ப வரும். ஓகேங்களா? அதுதான் வந்து முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்ன்றது 10வது பாயிண்ட்டு. ஸோ இந்த 10மே வந்து நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ரொம்ப முக்கியமான கருத்து. ஸோ நம்ம இந்த 10யுமே வந்து உள் வாங்கிக்கிட்டு இதுபடி தான் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக அமையும். ஓகேங்களா? ஸோ இது யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் எழுதியிருக்காங்க. கொன்றை வேந்தன்ற ஒரு நூலை ஔவையார் வந்து எழுதியிருக்காங்க. அதிலேருந்து இந்த 10 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 10மே வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்